இந்த இம்பல்ஸ் பையிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, நம்மளோட இமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். எனக்கு வந்து இம்பல்ஸ் பையிங் இருக்கு, எனக்கு போர் அடிச்சா நான் வாங்குவேன், இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நான் வாங்குவேன், இல்லை எனக்கு அந்த பீர் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட இமோஷன்ஸை வந்து ப்ராப்பராக நீங்க ஹேண்டில் பண்ணணும். போர் அடிச்சுது அப்படின்னா அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வேற ஏதாவது ஒர்க் நீங்க அலாட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் ஆனீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி ரிலீவ் ஆகுறது அப்படின்னு நீங்க பிளான் பண்ணும். அதுக்காக போய் நீங்க வந்து ஒரு திங்ஸ் வாங்கி காசு செலவு பண்றது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. எஸ், அது வந்து அப்போதைக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும், பட் அன்னெசரியா உங்களோட பணத்தை ஃபுல்லா அதுவே வந்து எடுத்துரும். அது வந்து நமக்கு தெரியாம நம்ம கிட்ட இருந்து பணம் வந்து அந்த ஃபில்டர்ல இருக்கிற ஓட்ட வழியா வந்து தண்ணி போயிட்டு இருக்கிற மாதிரி அது வந்து பணம் வந்து காணாம போயிடும். ஸோ இந்த விஷயத்த நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி உங்க இமோஷன்ஸை நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண பழகிக்கணும். ஸோ இன்னைக்கு கால் டு ஆக்ஷன் என்ன அப்படின்னா, அடுத்த 15 நாளைக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, எப்பெல்லாம் போரிங்கா இருக்கோ, அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி ஷாப்பிங் கார்ட் ஓபன் பண்றீங்க, பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கான்ஷியஸா ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யலாம். உங்களுக்கு பேஷனேட்டா என்ன பிடிக்குமோ மியூசிக் கேட்கலாம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, போரிங்கா இருந்துச்சுன்னா மியூசிக் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணலாம், இல்லை ஜேர்னலிங் கூட எழுதலாம். எனக்கு வந்து நான் வந்து இப்படி ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறது ஜேர்னலிங் எழுதலாம். இல்லை எழுதுறது போரு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல தோணுமோ அதை வந்து நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு ஃபீல் ஆகட்டும், அது வந்து வெண்ட் அவுட் ஆகும். வெண்ட் அவுட் ஆச்சுனாலே கண்டிப்பா வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து கிளியர் ஆயிரும். உங்களால எமோஷன்ஸை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியும். அன்னெசரி செலவை நம்ம தவிர்க்கலாம். அப்பதான் வந்து ஒரு வெல்த்தை வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும்.